இனி நீங்க இப்படி ஃப்ரெஞ்சை படிச்சீங்கன்னு சொன்னா உங்களோட வாழ்நாள் முழுவதுமே அது ஞாபகத்துல நிற்கும். அது என்னன்னு சொல்லி படிக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லி தரப்போம். அதுக்கு முதல் இந்த இதுல தெரிகிற வேர்புக்கு passé composé vous le prénom sujet vous-வுக்கு இந்த வேர்பை வந்து எப்படி passé composéக்கு எழுதுவோம்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல எழுதுங்க. அதை விட உங்களுக்கு என்னட்ட ஃப்ரெஞ்ச் கதைக்க படிக்கணும்னு சொல்லி சொன்னா கூடி என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. அதே மாதிரி டெல்ஃப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமென்றாலுமே நீங்க என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. இப்போ நாங்கள் என்னென்று இந்த ஃப்ரெஞ்சை மறக்காத அளவுக்கு ஈஸியாக படிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். அது எப்படின்னு சொன்னால் கேள்வி கேட்கறதன் மூலம் நாங்கள் ஈஸியாக படிக்கலாம். அது என்னென்று நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னன்னு சொன்னால் இப்போ நான் என்னை பற்றின்னு சொன்னால் என்னை பற்றி நீங்கள் இப்போ உங்களை பற்றி சொல்ல போகிறீங்கன்னு சொன்னால் உங்களை பற்றி எல்லா விதமான கேள்விக்குமே நீங்கள் பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக இப்போ நீங்கள் வந்து பிரசோந்தே பண்ணுறது அது இல்லை, அது நீவோ கேட்டமே. இது வந்து அதுவுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் உங்களை பற்றி கட்டாயம் நீங்கள் எல்லா விதமான கேள்வி, உதாரணத்துக்கு உங்களை பற்றிய பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஒரு 5 இல்லை 10 கேள்வி. பிறகு அடுத்தது உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது. மற்றது வந்து இப்போ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யறீங்க, இப்போ என்ன செய்கிறீங்க, முதல் என்ன செய்த நீங்கள், இனி என்ன செய்ய போகிறீங்க. மற்றது வந்து இப்போ நீங்கள் ஒரு வக்கன்ஸ் போகிறீங்கன்னு சொன்னால் எங்கே போனீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுது. அது எல்லாத்தையுமே உங்களை பற்றி நீங்கள் பக்காவாக சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான கேள்விகள் எல்லாருமே நாங்கள் என்ன செய்வோம், ப்ரிப்பேர் பண்ணி எப்படி சொல்கிறேன்னு தான் படிச்சிடுவோம். ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்லித்தரப்போன்னு சொன்னால் உங்களை பற்றின இவ்வளவு விதமான இதுகள்லையும் எப்படி கேள்வி கேட்குறோன்னு சொல்லித்தரப்போம். கேள்வியை கேட்டு நாங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி படிக்கலாம். இப்படி படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் வந்து எப்பயுமே மறக்காது. நீங்கள் வந்து எழுதி பாடமாக்காதீங்க. அது செய்கிற முதல் பிழை. நீங்கள் வந்து உங்களோட அனுபவத்தோட நீங்கள் படியுங்க. என்ன இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு நான் கடைக்கு போய் இந்தந்த பொருட்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டு வந்தேன் ஏண்டா அதையே வந்து நீங்கள் ஃப்ரெஞ்சில் சொல்லி பாருங்க. நடந்த விஷயத்தை நீங்கள் ஃப்ரெஞ்சில் சொல்லி பாருங்க, கேள்வி கேட்டு பாருங்க. இன்றைக்கு நான் என்ன செய்தேன், இன்றைக்கு நான் எங்கே போனேன், இன்றைக்கு நான் என்ன வேண்டினான் என்று கேள்வி கேட்டு பாருங்க. அதுக்கான கேள்விதான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இதுக்குரிய ரெஸ்பான்ஸ் வந்து நீங்களே சொல்லி பாருங்க. முதலாவது வந்து question personnel. சரியா, எங்களோட பர்சனலாக நாங்கள் என்னென்ன question கேட்கலாம்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது வந்து comment vous appelez-vous, comment vous appelez-vous சொன்னால் உங்களுடைய பேர் என்ன. சரியா, தொடக்கத்தில் உங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். போக போக நான் அப்படியே கேள்விகளை வந்து நான் கொஞ்சம் கூட்டிக் கொண்டு போவேன். சரி அண்டா உங்களோட பேர் என்னன்னு அர்த்தம். quel âge vous avez, quel âge vous avez சொன்னால் உங்களுக்கு எத்தனை வயசு. où habitez-vous, où habitez-vous அண்டா நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க. quelle est votre date de naissance, quelle est votre date de naissance அண்டா உங்களுடைய பிறந்த ஆண்டு மாதம் தேதி என்ன. quelle est votre nationalité, quelle est votre nationalité அண்டா உங்களுடைய நேஷனாலிட்டி என்ன. சரியா, இவ்வளவுமே வந்து நான் உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கூடுதலாக தெரியுமெண்டோடைய உங்களுக்கு 5 question தான் நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைன்னு சொன்னால் கேள்விகளை கேட்டு பாருங்க. ஏன்னு சொன்னால் கேள்வி கேட்க சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு பதில் சொல்லி பழக்கமாக இருக்கும். வேறு யாரும் கேள்வி கேட்டால் விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்காக தான் முதல் கேள்வியை கேட்டு பாருங்க, பிறகு நீங்களே அதுக்கு பதிலும் சொல்லி பாருங்க. அடுத்தது வந்து question sur la vie
quotidienne. Question sur la vie quotidienne ன்னு சொன்னா என்ன? எங்கட தினசரி வாழ்க்கையில நடக்கிறத பற்றி கேள்வி கேட்டு பார்க்கறது. சரி, அதுல வந்து முதலாவது à quelle heure vous vous levez le matin? À quelle heure vous vous levez le matin? என்றா நீங்க காலையில எத்தனை மணிக்கு எழும்புற நீங்க. அடுத்தது que faites-vous le week-end? que faites-vous le week-end? என்றா நீங்க வீக்கெண்ட்ல வந்து அதாவது சனி ஞாயிறுல வந்து நீங்க என்ன செய்யறீங்க? அல்லது vous faites quoi le week-end? vous faites quoi le week-end ரெண்டும் நாங்க கேட்கலாம். அடுத்தது வந்து vous travaillez ou vous étudiez? vous travaillez ou vous étudiez என்ன? நீங்க வேலை செய்யறீங்களா அல்லது படிக்கிறீங்களா? சரி, அடுத்தது வந்து vous allez comment à l'école ou au travail? vous allez comment à l'école ou au travail? என்ன? நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னா பாடசாலைக்கு பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போறீங்க? இல்ல வேலை செய்யறீங்கன்னு சொன்னா வேலைக்கு எப்படி போறீங்க? சரி, அடுத்தது que faites-vous avant de dormir? que faites-vous avant de dormir கண்டா என்ன? நித்திர கொள்ள முதல் நீங்க என்ன செய்யறீங்க? vous faites quoi avant de dormir ரெண்டும் கேட்கலாம். சரியா, நித்திர கொள்ள முதல் நீங்க என்ன செய்யறீங்க? இதுகளுக்கு நீங்களே பதில் சொல்ல முயற்சி செய்து பாருங்க. இப்படி கேள்வி கேட்டு என்னென்னு பதில் சொல்றேன்னு சொல்லி நீங்க முயற்சி செய்து பாருங்க. சரியா, அடுத்தது வந்து எது சம்பந்தமான கேள்வின்னு சொன்னா question sur les goûts et préférences. question sur les goûts et préférences ன்னு சொன்னா உங்களோட விருப்பம் சம்பந்தமான கேள்விகள். சரியா, முதலாவது quelle est votre couleur préférée? quelle est votre couleur préférée என்றா உங்களுக்கு என்ன கலர் விருப்பம்? இது வந்து நீங்க ஒரு வார்த்தையில பதில் சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரை ஒரு ஃப்ராஸை அமைச்சு பதில் சொல்ல பாருங்க. சரியா, அடுத்தது வந்து vous préférez le thé ou le café? vous préférez le thé ou le café? என்ன உங்களுக்கு தே விருப்பமா அல்லது கஃபே விருப்பமா? சரியா, quel est votre plat détesté? quel est votre plat détesté? இது என்னது? உங்களுக்கு விருப்பமில்லாத சாப்பாடு என்ன? சரியா, உங்களுக்கு விருப்பமில்லாத சாப்பாடு என்ன? அடுத்தது vous aimez écouter de la musique? vous aimez écouter de la musique? என்ன உங்களுக்கு மியூசிக் கேட்க விருப்பமா? அடுத்தது வந்து préférez-vous travailler seul ou en équipe? préférez-vous travailler seul ou en équipe? préférez-vous travailler seul ou en équipe? என்ன உங்களுக்கு வந்து தனியா வேலை செய்ய விருப்பமா அல்லது குரூப்பா சேர்ந்து வேலை செய்ய விருப்பமான்றது கேள்வி. சரியா, அடுத்தது கடைசியா என்னத்தை பற்றி கேட்க போறேன்னு சொன்னா question sur les voyages et expériences. question sur les voyages et expériences என்ன? பயணங்கள் பற்றியும் அங்க நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை பற்றியும் கேட்க போறோம். சரியா, avez-vous déjà voyagé dans un pays étranger? avez-vous déjà voyagé dans un pays étranger? சரியா, அண்டா நீங்க ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு காலமே போய் பழகாத ஒரு நாட்டுக்கு போயிருக்கிறீங்களா? அடுத்தது comment s'est passé?
comment s'est passé என்றா என்ன அங்க என்ன நடந்தது சரி இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கும் அடுத்த கேள்வி quel est votre plus beau souvenir de voyage quel est votre plus beau souvenir de voyage என்று சொன்னா என்ன உங்களை வந்து பயணம் போற அனுபவத்துல உங்களுக்கு மிகவும் பிடிச்ச இல்ல நல்ல ஒரு ஞாபகத்துல நிற்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவம் எது பயணம் சம்பந்தமா சரியா அடுத்தது si vous pouviez vivre dans un autre pays si vous pouviez vivre dans un autre pays lequel choisirez-vous lequel choisirez-vous என்றா என்ன உங்களுக்கு வந்து இப்ப நீங்க வசிக்கிற நாட்டை விட வேற நாட்டுல வசிக்கிறதுக்கு ஒரு இது கிடைச்சா நீங்க எந்த நாட்டுல வசிக்க விரும்புவீங்க சரியா அடுத்தது préférez-vous voyager seul ou avec des amis pourquoi சரியா préférez-vous voyager seul ou avec des amis pourquoi என்றா நீங்க வந்து பயணம் ஒரு பக்கம் போறீங்க பயணம் வேற ஒரு நாட்டுக்கு போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தனியா போக விருப்பமா அல்லது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போக விருப்பமா காரணம் பூக்குவா இப்ப நீங்க தனியன்னு சொல்ல யோசிக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கான காரணம் இல்ல இந்த ஃப்ரெண்ட்ஸோட போக விருப்பம்னு சொன்னா அதுக்கான காரணமா தான் பூக்குவா சரியா அடுத்தது கடைசியா கேள்வி என்னன்னு சொன்னா avez-vous déjà essayé une activité extrême comme la parachutisme ou la plongée avez-vous déjà essayé une activité extrême comme la parachutisme ou la plongée என்ன நீங்க முதல் எப்பயாவது ட்ரை பண்ணி இருக்கிறீங்களா ஒரு எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டி என்ன பகாசூட்டிசம்னு சொன்னா அந்த பகாசூட்ல போறது மற்றது பொலோன்ஜின்னு சொன்னா கடலுக்கடியில சாகசம் பண்ற இப்படி ஏதாவது நீங்க ட்ரை பண்ணி இருக்கிறீங்களா என்றதான் கேள்வி இப்படி நீங்க வித்தியாசமா உங்களை நீங்களே கேள்வி கேட்டு அதுக்குரிய பதில் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் கட்டாயம் நீங்க ஆரை பற்றி கேள்வி கேட்டு அவைய தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ இல்லையோ உங்களை பற்றி முடிஞ்ச வரை நீங்க இத மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டு அதுக்கான பதிலை நீங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் அதே நான் உங்களுக்கு இப்ப கேள்வி தந்திருக்கேன்னா இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லி பழகணும் பிரெஞ்சில நீங்க முடிஞ்ச வரை உங்களுக்கு ஈஸியா படிக்கிறதுக்கான வழி முதல் உங்களை நீங்களே படியுங்க அதுக்குத்தான் இந்த கேள்வி உங்களை நீங்களே படியுங்க கேள்வியை கேட்டு நீங்க பதில சொல்லுங்க உங்களை நீங்களே தெரிஞ்சு கொள்ளாம மற்றாக்களை தெரிஞ்சு கொள்றதுல ஒரு பிரயோசனமே இல்லை இப்படி நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா உங்களோட வாழ்நாள்ல எப்பயுமே பிரெஞ்சு வந்து மறக்காது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பிரெஞ்சு vocabulary வந்து என்னன்னு ஞாபகத்துல வச்சிருக்கணும்னு சொல்லி அதையுமே உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன் நீங்க போய் பாருங்க